என்ன பூர்ணி இது? அதான் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, பயப்பட ஒண்ணும் இல்லன்னு. ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நீ ஒண்ணும் பயப்படாதக்கா. அப்படியே இப்படி அடிச்சு போட்ட மாதிரி இன்னும் தூங்கிட்டு இருக்கா? அது மாத்திரை சாப்பிட்ட எஃபெக்டா இருக்கும். அவளா எந்திரிக்கிற வரைக்கும் எழுப்ப வேணாங்க்கா, அவ தூங்கட்டுமே. அனு, அனு எப்படி இருக்க தங்கம்? ரொம்ப டயர்டா இருக்கா? சாரி சித்தி. சாரிம்மா. ஏமா சாரி எல்லாம் கேக்குற? சாரி கேக்குற அளவுக்கு நீ என்ன பண்ண? நான் சொல்லாம போயிட்டேன்லம்மா, தப்பு தானம்மா. சொல்லாம போனியா? சொல்லிட்டு தானம்மா போன ஆபீஸ்க்கு. ரொம்ப வேலையம்மா ஆபீஸ்ல? ஆபீஸ் வேலை நினைச்சு நினைச்சு மனச ரொம்ப போட்டு அலட்டிக்காதம்மா. அதுதான் உனக்கு வீணா டென்ஷன். பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. ஆமாமா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். நீ அம்மா சொல்ற மாதிரி 10 நாள் ஆபீஸுக்கு லீவ் போட்டு நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். நான் வேணா சூர்யா சார் கிட்ட பேசுறேன். அம்மா, என் மேல கோவம் இல்லல்ல? உன் மேல எங்களுக்கு என்னம்மா கோவம்? நீ பேசாம ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். இப்ப ரெஸ்ட் தான் உனக்கு மருந்து. இல்ல சித்தி, ஐம் ஃபைன். சரியா தூக்கம் இல்லன்னா இப்படித்தான் ஆகும்னு சித்தி சொன்னா. நீ சரியா ரெஸ்ட் எடுக்கல, அதான் இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சுமா எனக்கு? ஆபீஸ்ல தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டம்மா. நானா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையம்மா. என்னமோ குழப்பமா இருக்குமா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அனு, நார்மல் தான். அது எல்லாமே சரியாயிடும், பயப்படாத. நல்ல வேளை பூர்ணி கூட நீ இருந்த, இல்லன்னா நாங்க ரொம்ப பயந்து போயிருப்போம். நான் எப்பமா வீட்டுக்கு வந்தேன்? நேத்து நைட்டு பங்கஜ சார் கொண்டு வந்து விட்டுட்டு போனாருமா. பங்கஜ் சாரா? ஏன் இங்க வந்த? வயிறு ஒன்னுருவாங்க. அப்போ அந்த பைத்தியக்காரன் பைத்தியக்காரனா? யாருமா அது? அப்ப அந்த பைத்தியக்காரனை பார்த்தது கனவுலையா? ஆனா பங்கஜ் சார் எப்ப வந்தாரு? ஐயோ! அனு, என்னாச்சுமா? அனு, என்னாச்சு? அக்கா பதறாத, ஒண்ணுமே இல்ல. அவ நல்லா ரெஸ்ட் எடுத்தா இதெல்லாமே சரியாயிடும். அனு, நீ எதையும் யோசிக்காம படுத்து தூங்குடா. ஆமா அனுமா, சித்தி சொல்றது கரெக்ட் தான். நீ எதை பத்தியும் யோசிக்காத, ஒன்னும் கவலைப்படாத. படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. அம்மா மகமே, என் பொண்ணுக்கு எந்த கெட்ட கனவு வராம பாத்துக்கமா. சூரிய சார பார்த்தேனா? இல்லையே. ஏன் நான் பார்ட்டிக்கு போகல? ஐயோ, என்ன கனவா நிஜமா? இல்லன்னா கனவுல வந்துட்டு இருந்ததெல்லாம் இப்ப நிஜத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சா? அனுமா, ஏதாவது கனவாமா? அனு, அனு, அனு. ஆமாமா, கெட்ட கனவுதான். நேத்து அஷ்டமி இல்லையாமா, அதான் இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கு. சரி, நான் டீ போட்டு கொண்டு வரேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எல்லாம் சரியாயிடும் அனுமா. பூர்ணி, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதான். அனு, இங்க பாரு, நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. என்ன பூர்ணி இது? நேத்து நடந்தது எதுவுமே சரியா ஞாபகம் இல்லைங்கிறா. இவ்வளவு
இவ்வளவு நாள் இந்த மாதிரி எல்லாம் சொன்னதும் இல்ல நடந்ததும் இல்ல. எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு தோணுதுக்கா. ஆபீஸ்ல பார்த்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதுதான்க்கா எனக்கும் புரியல. சரி விடு, அவ இன்னைக்கு நார்மல் ஆயிடுவா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்தா பாத்துக்கலாம். அம்மா சூர்யாவை பாத்தியாப்பா? இல்லையம்மா. எப்பவும் போல ஆபீஸ்க்கு போயிருப்பாரா இருக்கும். ஒரு நாளும் சூர்யா அப்படி செய்ய மாட்டான். அவன் சொன்னதுதான். எப்ப ஆபீஸ் பொறுப்ப சந்திராவுக்கு குடுக்கறேன்னு சொன்னானோ அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கமே போக மாட்டான். அவனை பத்தி எனக்கு தெரியும். அப்போ ப்ரோயின்லா எங்க போயிருப்பாரு? வேண்டாததெல்லாம் பேசி அவன் மனசு நோகடிச்சிட்டு இப்ப எங்கன்னு தேடினா என்ன பிரயோஜனம்? அவன் ஒரு விஷயத்த செஞ்சா எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம்னு 100 தடவை யோசிப்பான். அப்படிப்பட்டவனை பார்த்து நீ என்னென்ன பேசிட்ட? பாவம் மான்சியவன். நீ ஒரு வார்த்தை சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி சந்திரா கையில கொடுத்துட்டான். அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு நொடியாவது யோசிச்சானான்னு பாத்தியா? இப்போ நீ அவனை புரிஞ்சுக்கலனா? அம்மா, மான்சி கிட்ட நானும் பேசினேன். அவளுக்கு அண்ணனை ஹர்ட் பண்ணுன்ற எண்ணம்லாம் இல்லம்மா. ஏதோ தெரியாம சொல்லிட்டா. அதுக்கு பின்னாடி சீரியஸான எந்த இன்டென்ஷனும் இல்லம்மா. எஸ் மாமின்லா, ஐம் ரியலி சாரி. ப்ரோயின்லா வரட்டும், நான் அவர்கிட்ட பேசுறேன். மா, காலையிலே சார் எந்திரிச்சு கோட் சூட் போட்டு வெளியே போறத நான் பார்த்தேமா. யூ ஃபூல்! இவ்வளவு நேரம் ப்ரோயின்லாவை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இப்பதான் உனக்கு தோணுதா இது சொல்லணும்னு? மேடம், நீங்களா எதுவும் கேட்காம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மேடம். ஹே இடியட், இப்ப மட்டும் ஏன் சொன்ன? அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க, அதான் மேம் சொன்னேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, எங்கேயாவது போய் தொலை. சாரி மேம். காலையிலேயே கிளம்பி போனானா? எங்க போயிருப்பான்? அக்கா, நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு நினைச்சுக்காத. ஹாஸ்பிட்டல்ல நிறைய கேஸ் இருக்கு. முன்ன மாதிரி எல்லாம் சட்டுன்னு லீவ் போட முடியாதுக்கா. இதெல்லாம் நீ சொல்லணுமா பூர்ணி? எனக்கு தெரியாதா? அனு இப்ப நல்லா தான் இருக்கா, நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட போய் நேத்து என்ன நடந்துச்சுன்னு திரும்ப திரும்ப கேட்காத. அவ போக்குல விடு. சரி, ஏதாவதுனா எனக்கு போன் பண்ணு. அனுக்கு மாத்திரை கொடுக்க மறந்துடாத. சரி, நான் கிளம்புறேன். சரி. அனுமா, பாத்துக்கன்னு. பாய். புஷ்பா, அவளை பத்திரமா பாத்துக்க. நீ கவலைப்படாம போயிட்டு வா சுபு, நான் பாத்துக்கிறேன். கடையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்ப முடியும்னு பர்மிஷன் கேட்டு பாக்குறேன். பர்மிஷன் கொடுத்தா சீக்கிரமா வந்துடுறேன். சரி. அனுமா, ஒன்னும் பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். எது வேணாலும் அம்மா கிட்ட கேளு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். வரேன். அனுமா, நான் குப்பை கொட்டிட்டு வரேன்.
இது நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தது. அப்ப என்ன பார்க்க சூர்யா சார் வந்திருந்தாரா? உன் கதை இப்பதாம ஆரம்பிக்க போகுது. தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் மத்தியில ஆச்சரியம் காத்திருக்குமா? நடந்தது எல்லாம் கனவா நிஜமா? எனக்கு என்ன ஆச்சு? அனு மயக்கம் போட்டு விழுந்தது ஸ்டாக் ரூம்ல தானே? ஆமா சார். அப்ப யார் யார் கூட இருந்தாங்க? அந்த ரூம்ல சங்கரன் சாரும் அனு மேடம் மட்டும் தான் சார் இருந்தாங்க. அனு அங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்னு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது சார். ஆனா ஏதோ ஃபைல பாத்துக்கிட்டு இருந்தப்ப தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டதா சங்கரன் சார் தான் சொன்னாரு. ஃபைலா? ஆமா சார். சங்கரன் சார் கிட்ட போய் நான் அந்த ஃபைலை கேட்டேன்னு வாங்கிட்டு வா. சரிங்க சார். இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே. ஒருவேளை நான் தான் போட்டு குழப்பிக்கிறனோ? இல்ல, அனு நேத்து வந்தது நிஜம், கனவோ பிரமையோ இல்ல. அவளை நான் பார்த்தேன். இந்த டிஷர்ட் எப்படி அங்க வந்தது? அனுதான் கூட்ட வந்திருக்கணும். அவ்வளவு தூரம் வந்தவ ஏன் வீட்டுக்கு வரல? என்னால புரிஞ்சுக்கவே முடியாதது என்னவோ ஒண்ணு என்ன சுத்தி நடக்குது. என்னது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்க போற? கழுத கட்டா குட்டிச்சவரு, வேற எங்க போவா? அம்மா, அனுவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா. ஆபீஸ்லயே மயக்க போட்டு விழுந்துட்டாலாம். நான் போய் அவளை பாத்துட்டு வரேனே. ஆபீஸ்லயா? என்னது என்னது? மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? ஆபீஸ்லயா? மாமா, உங்க வீட்லயே ஒரு பொண்ணு இருக்காங்கறத மறந்துடாதீங்க. ஏய், என்னடி எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? இந்த பார், இப்ப ஒண்ணு நீ போய் அவளை பார்த்து குசலம் விசாரிக்க வேண்டாம். வீட்டு வேலை எவ்வளவு இருக்கு அத போய் முதல்ல பாரு. நேத்து அஷ்டமி வேறமா, பாவம் அவகிட்ட போய் பேசிட்டு வந்து எல்லா வேலையும் நானே செய்யறேன். என் வேலைய வேற யாரும் செய்ய தேவையில்ல. ஆமா ரம்யா, வா போலாம். பாவம் அனு. டேய், அரஞ்சல பல்லுகளெல்லாம் கழன்றோம்.
அஷ்டமியா அஷ்டமி அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா உடனே இவங்க 2 பேரும் துள்ளி குதிச்சு ஓடுவாங்களாம். ரம்யா முதல்ல நீ உள்ள போ, அப்புறம் நீ அவளை போய் பார். இங்க பார், நீ பண்ற இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. முதல்ல நீ மாமா கிட்ட மரியாதையா பேச கத்துக்கோ. உன்கிட்ட இத நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அத்த மரியாதைய யார்கிட்டயும் கேட்டு வாங்க கூடாது, அதுவா வரணும். அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல. கரெக்டா சொன்ன சம்பத். அனு என்ன செய்யறான்னு பாக்குறத விட நம்ம வீட்டுல இருக்கிற இதுங்க 2 என்ன செய்யுதுன்னு பாக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன், நீயும் வரியா? இந்த கேம் சூப்பரா இருக்கு. மறமாட்டேன் கொஞ்சமாவது ரோஷம் இருக்கான்னு பாரு. ச்சே. இந்த அனு மாத்திரை சாப்பிடு. எனக்கு வேண்டாமா, நான் நார்மலா தான் இருக்கேன். மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னா உடனே அப்படி இழுத்துக்குமே. மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு பிடிக்குதுன்னா நீ சாப்பிடு, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? மாத்திரை சாப்பிட்டா தலைவலி குறையும்னு பூர்ணி சொன்னா. எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நான் அவளுக்கு போன் பண்ணி சொல்றேன். அப்புறம் நீயாச்சு அவளாச்சு. சரி கொடு. இதுக்குதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? சாப்பிட்டாச்சு, மாத்திரையும் போட்டாச்சு, இனி படுத்து தூங்கு. திரும்பவும் தூங்கணுமா? தூங்கணுமானா நல்ல மயக்கம் போட்டு விழுந்து எங்களெல்லாம் அலற அடிச்சாச்சு. இப்ப என்ன தூங்கணுமான்னு கேள்வி வேற கேக்குற? பேச வந்துட்டா பேச்சு. என்னெல்லாம் யாராவது நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்கன்னு சொன்னா ஒரு கும்பிடு போட்டு அப்படியே ஹாயா படுத்துருவேன். அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஏதாவது சொல்லாத. இல்லம்மா, எனக்கு என்னமோ நேத்து நடந்திருக்கு, அதான் நான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன். ஏய் என்னடி உனக்கு? ஒண்ணு ஏதோ நடந்திருக்குன்ற, இல்லன்னா எனக்கு ஒண்ணும் இல்லங்கிற. என்ன மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு வந்தது சாதாரண மயக்கம் தானா. டாக்டரே சொல்லிட்டாரு. இத பத்தி யோசிக்க வேணான்னு சித்தியும் சொல்லிட்டான். போ போய் ரெஸ்ட் எடு போ. சுபு சார், சுபு சார் யாருன்னு பாரு போ.